வணக்கம் நண்பர்களே. ஸோ தாவேகா தலைவர் நாளைக்கு வந்து முதலமைச்சராக பதவியேற்பாரா இல்லையா? 118ங்கிற நம்பர் கிடைக்குமா இல்லையா? உச்சகட்ட பதட்டத்தில் தமிழ்நாடு இந்த மாதிரி போயிட்டு இருக்க சமயத்தில் நம்ம வந்து பார்த்தோம்னா தமிழ் சினிமாவும் தமிழக அரசியலும், ஏன்னா நம்ம வந்து அந்த மாதிரி பேசுகிற யூடியூப் சேனல் கிடையாது. விஸ்டம் அகாடமியோட யூடியூப் சேனல் பார்த்தோம்னா முழுக்க முழுக்க டிஎன்பிசி மாணவர்களுக்காகவே டெடிகேட் பண்ணப்பட்ட ஒன்று. ஸோ இப்போ இதில் நாம் பார்க்க போகிறது இந்த தேர்தல் முடிவு, அதுக்கப்புறமா ஆஸ்பிரன்ஸ்னுடைய மென்டாலிட்டி. நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த திங்கக்கிழமை ஒரு வீடியோ போட்டேன் நான், தமிழக தேர்தல் முடிவுகளும் 2026 தமிழக தேர்தல் முடிவுகளும் டிஎன்பிஎஸ்சி மாணவர்களின் எதிர்காலமும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன். ஸோ அதுக்கான ஒரு ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லியே நாம் வந்து இதை வச்சுக்கலாம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் கொண்டு இப்போ நாளைக்கு ஆட்சி அமைக்கிறாங்க, இல்லை அவங்களுக்கு 118 கிடைக்குது, அது வந்து ஒரு பக்கம், அது வந்து அரசியல். நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, கடுமையாக நம்ம வந்து உழைச்சிக்கிட்டு இருக்கோம். ஒரு டிஎன்பிஎஸ்சி படிக்கிறோம், ஒரு 5 ஆண்டுகள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம், 4 வருஷம் படிக்கிறோம், ஒரு குரூப் 4 வேலைக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம். இன்னும் எனக்கு வந்து தமிழ்நாடு பொருளாதாரம் தெரியும், இந்திய பொருளாதாரம் தெரியும், தமிழ்நாட்டுடைய ஜாகிரபி தெரியும், இந்தியன் ஜாகிரபி தெரியும், அப்புறம் வந்து பார்த்தோம்னா பாலிட்டி, இந்தியன் கான்ஸ்டியூஷன் மொத்தமாக தெரியும். இந்த மாதிரி எவ்வளவோ சப்ஜெக்ட் ஒரு 5 வருஷமாக படித்து நான் பயங்கர ட்ரெயின்டாக இருக்கேன். ஆனால் இன்னும் எனக்கு ஒரு குரூப் 4 வேலை கூட கிடைக்காம இருக்குது. இந்த கட்சி ஆரம்பித்து இப்போ 2 வருஷம் தான் ஆச்சு. 2 வருஷத்தில் ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இவங்க சிஎம் ஆக போறாரு, அவரை தாண்டி நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா எம்எல்ஏ ஆக போறாங்க அப்படின்னு பார்த்துட்டு வந்து அந்த கமெண்ட்ஸ்ல அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்து இருக்கு. ஸோ இன்னொன்று, மற்ற ஸ்டேட்ல எல்லாம் இல்லாமல் தமிழ்நாட்டில் மட்டும் இருந்து எப்படி சினிமாவில் இருந்து, தமிழ்நாடு எக்ஸப்ஷன் நமக்கு வந்து பார்த்தோம்னா ஆந்திரா வந்து சொல்லலாம். இப்போ என்டிஆர் வந்து வந்திருக்காரு, முன்னாடி எம்ஜிஆர் வந்திருக்காரு. சவுத்தில் மட்டும்தான், வேற எந்த ஸ்டேட்லையுமே வந்து பார்த்தோம்னா சினிமாவிலிருந்து அரசியலுக்கு அப்படின்னு இல்லை. அப்போ சினிமாவும் அரசியலும் தமிழ்நாட்டில் வந்து ஏன் கலந்துருக்கு, அதை வந்து நமக்கு ஒரு புரிதல். எதுக்காக அப்படின்னம்னா, வாழ்க்கையில் நம்ம முன்னேறணுங்கிறதுக்காக ஒரு முயற்சி எடுக்கிறோம். குறிப்பாக நம்ம இது டிஎன்பிசி சேனல் அப்படிங்கிறதுனால டிஎன்பிசி படிக்கிறவங்க நம்ம எதுக்காக டிஎன்பிசி படிக்கிறோம்? வெறும் சம்பளத்துக்காகவா? நமக்கு அப்படின்னா வேற ஏதோ ஒரு வேலை கிடைக்குமே, நமக்குன்னு ஒரு அதிகாரம் வேணும். அதிகாரம் எதற்காக வேணும்? மக்களுக்கு நம்ம வந்து சேவை செய்யணும்னு நினைக்கிறோம். ஒரு குரூப் 4ல விஓ ஆகட்டும், ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆகட்டும், இல்லை குரூப் 2 வேலையாகட்டும், குரூப் 1ல டெப்டி கலெக்டர் ஆகட்டும், இல்லை யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணி நான் வந்து ஐஏஎஸ் ஆகட்டும். அப்போ அதிகபட்சமாக நான் எங்க அரசுல நுழைய முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு இந்த இடத்துல எல்லாம் நுழைய முடியும். நான் ஐஏஎஸ் படித்தேன்னா ஒரு யூபிஎஸ்சி கிளியர் பண்ணா ஐஏஎஸ்ஸாக போகலாம். மாவட்ட ஆட்சியராக வரணும்னா அதுதான், ஒரு மாவட்டத்தை நான் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கேன்னா அதுதான் எனக்கு இருக்கிற வழி. அதே ஒரு அரசியல் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் ஆக முடியும்னா அதுக்கான வழி வந்து கிடையாது. அதுக்கு வந்து வேற வந்து இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு குரூப் 4ல ஜூனியர் அசிஸ்டன்ட், ஒரு வில்லேஜ் லெவல்ல நீங்க பெரிய ஆளா, ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்து தேர்தல் நின்று பஞ்சாயத்து தலைவர் ஆகிறதுக்கு அப்படின்னம்னா அதை வந்து நமக்கு வந்து கவுன்சிலர்கள் சப்போர்ட், அந்த ஏரியா முழுசும் நமக்கு ஓட்டு போடணும். ஆனா அதே வந்து விஓ ஆகிறது நமக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு 10வது குவாலிஃபிகேஷன்ல நம்ம குரூப் 4 பாஸ் பண்ணணும்னா நமக்கு விஓ போயிடும் அப்படின்னு நம்ம கண்ணு முன்னாடி ஒன்று தெரியுதுல, மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு இதுதான் சொல்லிட்டு. இதுக்கு மாற்றா வந்து நமக்கு ஒரு பக்கம் அரசியல் இருக்கே, அரசியல்ல ஏன் நமக்கு வந்து டிஎன்பிசி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏன் வந்து அந்த ஆர்வம் நமக்கு வந்து வரல அப்படிங்கறது வந்து நம்ம பார்த்தோம்னா, எத்தனை பேர் நம்ம வந்து ஸ்கூல் படிக்கும்போது நமக்கு வந்து உன்னுடைய லட்சியம் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஐஏஎஸ் சொல்லுவோம், ஐபிஎஸ் சொல்லுவோம், எம்பிபிஎஸ் ஆகணும்னு சொல்லுவோம், ஒரு டாக்டர் ஆகணும், இல்லை இன்ஜினியர் ஆகணும், அந்த மாதிரியான பல இதுக்குமே யார் ஒருத்தருமே நம்ம வந்து பார்த்தோம்னா நான் ஒரு அரசியல்வாதி ஆக போறேன், நான் ஒரு எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். அந்த மாதிரியான ஒரு இது இல்லை. ஏன் நமக்கு வந்து இல்லாம போச்சு அப்படிங்கிறத தாண்டி நமக்கு சினிமாவும் அரசியலும் ஏன் கலந்துருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கான இந்த திராவிட இயக்க வரலாறுல 1913 அப்படிங்கிறது அலெக்சாண்டர் கார்டியோ கமிஷன் நம்ம படிச்சிருப்போம். ரிசர்வேஷன் ஹிஸ்டரியில அலெக்சாண்டர் கார்டியோ கமிஷன் 1913 வரும். அதுக்கப்புறம் தான் 1916 நீதி கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. அப்படி வந்து போயிட்டு இருக்கு அந்த ஃப்ளோல. இந்த 1913 தான் முதல்ல இந்தியாவினுடைய முதல் இந்திய சினிமா அப்படிங்கிறது ராஜா ஹரிச்சந்திரா படம் வந்து வருது. அது வந்து ஊமை படம் 1913 தான் வருது. இப்போ 1900 இருந்து 1920 வரைக்கும் பார்த்தோம்னா அது பாரதியார், வஉசி, சுப்பிரமணிய சிவாவுடைய காலகட்டம். அந்த காலத்துல சினிமா அப்படிங்கிறது அப்பதான் வந்து ஜஸ்ட் என்ட்ராகுது. ஒருவேளை மகாகவி பாரதியார் ஒரு 40 வருஷம் கழிச்சு பிறந்திருந்தான்னு வச்சுக்கோங்க. 1882 பிறந்தவர் பாரதியார். அப்ப பிறக்காம ஒரு 40 இயர்ஸ்க்கு அப்புறமா பிறந்திருந்தாருன்னா மகாகவி பாரதியாரை வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு சினிமா பாடலாசிரியராகவோ அல்லது சினிமா கதாசிரியராகவோ, இல்ல அவரே வந்து நல்லா அவருடைய பாட்டு அவரே பாடி டான்ஸ் ஆடக்கூடியவர், அவருமே அதெல்லாம் பண்ணியிருப்பாரா இருக்கும். ஆனா அவருடைய காலகட்டம் வந்து வேறையா போச்சா? அப்ப அன்னைக்கு மக்களை ரீச் அவுட் பண்றதுக்கு எது எஃபெக்டிவானது? பிரிட்டிஷ் காலத்துல பிரிட்டிஷ்க்கு பயப்படாம இந்தியா பத்திரிகையில வந்து பாரதியார் வந்து எழுதினவர். அப்ப அவருக்கு வந்து பார்த்தோம்னா பத்திரிகையில எழுதணும், அதுல தான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. ஆனா பாரதியாருக்கு நம்ம என்ன பண்ணணும்? அவருக்கு சோறு கூட போடல. பாரதியார் சொல்லியிருக்கிறாரு, நான்லாம் 40 வருஷம் நான் சொல்லிட்டேன்,
பாரதியார் சொல்லியிருக்கிறாரு, நான் 400 வருஷம் கழிச்சு பிறக்க வேண்டியவன், என்னுடைய அருமை இவங்களுக்கு தெரியல. இன்னைக்கே நம்ம பாரதியாருடைய பாட்டை எடுத்து ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா வச்சு பாருங்க, அதுக்குன்னு ஒரு வைப் கிடைக்கும். அதுக்கு பாரதியாருக்கு அன்னைக்கு என்ன கிடைச்சது? எதுவுமே கிடைக்கல. அதுதான், ஏன்னா பாரதியார் வாழ்ந்த வரைக்கும் திண்டாடினார். வாழ்ந்ததுக்கு அப்புறம் அவரை நம்ம வந்து கொண்டாடுறோம். இந்த இதுல இதுக்கு அப்புறமா வந்து பார்த்தோம்னா, அண்ணாதுரை அப்படிங்கிறவர் போன குரூப் ஒன்லயே ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்லயே கேட்டாங்க. 1940களில் சினிமா வந்து பார்த்தோம்னா வளர தொடங்கியது. அது வந்து ஒரு அசஸ்ஷன்ல கொடுத்து ரீசன்ல வந்து பார்த்தோம்னா, அண்ணாதுரை தன்னுடைய கட்சிக்கு ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கொள்கைகளுக்காக சினிமாவை பயன்படுத்தினார் அப்படின்னு சொல்லி. அப்ப அண்ணாதுரை அப்படிங்கிறவரு 1936ல பேரறிஞர் அண்ணா 1936ல ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன்ல தோத்து போறாரு. 37ல பெரியாரை போய் ஈரோட்டில் பார்த்து அவருடைய பத்திரிகையான குடியரசு குடியரசு பத்திரிகை, விடுதலை பத்திரிகை அதெல்லாம் நடத்திட்டு இருக்காரு. குடியரசுங்கிறது சுயமரியாதை இயக்கத்தினுடைய அபிஷியல் பேப்பர். அதுல வந்து எழுத போறாரு. அவருக்கு அண்ணாதுரைக்கு சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தோம்னா மாசம் 60 ரூபா. இந்த 60 ரூபா அதிகமா குறைவா அப்படின்னு பார்க்கும்பொழுது அண்ணாவே சொல்றாரு, அப்போதைக்கு அவர் சென்னையில வேலை செஞ்சிருந்தா 250 ரூபா மாசம் சம்பளம் கிடைச்சிருக்கும். ஆனா எனக்கு பெரியார் வந்து 60 ரூபா தான் கொடுத்தாரு. நான் 60 ரூபாய்க்கு வேலை செஞ்சேன். ஒரு நாளைக்கு 2 ரூபா அவ்வளவுதான். ஆனா எப்பவுமே நமக்கு முதல்ல கிடைக்கிற வேலைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பலனை நம்ம வந்து பார்க்கறது இல்லை, இமீடியட்டா கிடைக்கிறத. அது நமக்கான அனுபவம். அங்க வந்து அவரு குருஜிகிட்ட கத்துக்கிறாரு, பெரியார் கிட்ட வந்து கத்துக்கிறாரு. அப்ப அந்த இடத்துல சம்பளம் முக்கியம் இல்லை. ஏன்னா பாரதியார் 1906 1905ல இந்த சுதேசமித்திரன்ல இருக்காரு இல்லையா, இந்தியா பத்திரிகைக்கு போறதுக்கு முன்னாடி சுதேசமித்திரன்லயே 100 ரூபா பெர் மந்த் சம்பளம் வாங்குறாரு. 100 ரூபா மாச சம்பளம் பாரதியாருக்கு. அதுக்கப்புறம் அது வந்து பார்த்தோம்னா இந்தியா பத்திரிகைக்கு போய் பாண்டிச்சேரி போனதுக்கு அப்புறம் குறைஞ்சு போய் மாசம் 30 ரூபாய்க்கு வருது. அப்ப 1937ல 60 ரூபா சம்பளம் அப்படின்னம்னா அண்ணாவுக்கு கம்மின்னு தான் வச்சுக்கலாம். அப்படி சேர்றவரு அவருக்கும் பெரியாருக்கும் வந்து பார்க்கும்பொழுது கொஞ்சம் முரண்பாடு. ஹரித்வார் பயணத்தில் 1941ல. அதுக்கப்புறம் 42ல அண்ணா வந்து பிரிஞ்சு வந்துட்டு நிறைய நாடகங்கள் வந்து எழுதுறாங்க. அப்ப இன்னைக்கு எப்படி நம்ம வந்து ஒரு வாட்ஸ்அப் சோசியல் மீடியா யாரால் இருக்கோம், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சினிமா போய் தியேட்டர்ல தான் நம்ம பார்க்கணும். ஒரு காமெடி சீன் இருக்கு அப்படின்னா அந்த காமெடி சீனை முழு படம் பார்த்தா தான் நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு அப்படி இல்ல. நமக்கு ஒரு முழு படத்துல இருந்து ஒரு பாட்டோ இல்ல ஒரு பர்டிகுலர் 30 செகண்ட்ஸ், ஒரு பர்டிகுலர் 20 செகண்ட்ஸ், இந்த டைலாக் மட்டும் எனக்கு பயங்கர வைப்பா இருக்குமா, அதை மட்டும் தனியா எடுத்து ஸ்லைஸ் பண்ணி நம்ம இன்ஸ்டாலையும் சோசியல் மீடியாலையும் நம்ம வச்சுக்கிறோம்ல. இது இந்த காலகட்டம். அன்னைக்கான காலகட்டம் வந்து பார்த்தோம்னா நாடகத்துல இருந்திருக்கு. இப்போ இதுல எம்ஜிஆருடைய முதல்ல சின்ன வேஷத்தில் நடிச்சது 1936 சதி லீலாவதி 1936ல. தமிழ்ல முதல் படமே 1931ல தான் வருது. 31ல நமக்கு வந்து பார்த்தோம்னா காளிதாஸ் அப்படிங்கிற படம் தான் தமிழ்ல முதல்ல. அப்போ 30களில் வளர தொடங்குது. 40ல் வந்து ஒரு பீக் எடுக்குது. இந்த 40களில் வந்து பார்த்தோம்னா அண்ணாதுரை பார்த்தோம்னா திரைக்கதை வசனம் இந்த மாதிரியானதெல்லாம் வந்து அண்ணாதுரை வந்து இருக்கிறார். அப்புறம் ஒரு கட்சியில் வந்து பார்த்தோம்னா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு வரும்பொழுது கலைஞர் கருணாநிதி இருக்கிறார். அவரும் வந்து பார்த்தோம்னா திரைக்கதை வசனம் அதெல்லாம் பண்றாரு. அப்ப இவங்க எழுதுறாங்க, எம்ஜிஆர் வந்து நடிக்கிறார். எம்ஜிஆர் அப்படிங்கிறவரு 1947ல முதல்ல அவருடைய படம் ராஜ்குமாரி அப்படிங்கிற படம் வந்து பார்த்தோம்னா 1947ல ஹிட் ஆகுது. 36ல நடிக்க ஆரம்பிச்சாலும் 47ல முதல் படம் பெரிய ஹீரோ அப்படின்னு பார்க்கப்படுறாரு. இந்த 47ல ஆரம்பிச்சு 1952 5 வருஷத்துல எம்ஜிஆர் வந்து பார்த்தோம்னா ஒரு சூப்பர் ஹீரோ ஆகிறாரு. எந்த அளவுக்கு சூப்பர் ஹீரோனா, அதுக்கு முன்னாடி எம்கே தியாகராஜ பாகவதர் தான் சூப்பர் ஹீரோ. அவருடைய படம் வந்து 2 வருஷம் ஓடிச்சு அப்படிம்பாங்க. அந்த மன்மதை லீலையை வென்றார் அப்படிங்கிற அந்த பாட்டு இருக்கக்கூடியது. அப்ப அதுக்கப்புறமா ஒரு சூப்பர் ஹீரோ. இப்ப எம்கே பாகவதர் ஏன் அரசியலுக்கு வரல? அந்த டைம்ல அந்த அரசியல் இல்லை. இப்ப எம்ஜிஆருடைய காலகட்டத்திலையுமே ஒரு 52ல அந்த 5 வருஷத்துல வந்து பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பொசிஷனுக்கு வந்து வர்றாரு. 52ல தான் பராசக்தி படம் வந்து ரிலீஸ் ஆகுது. இப்போ இதுக்கடையில் இந்த பராசக்தியில் சிவாஜி கணேசன் அப்படின்னு ஒரு நடிகர் வந்து பார்த்தோம்னா அதில் அவருடைய வசனம் அந்த டைமில் வந்து தமிழ்நாட்டையே பிரட்டி போட்ட அளவுக்கு வசனம் வந்து பேசியிருக்கிறாரு பராசக்தியில். இந்த சிவாஜி கணேசனுக்கு சிவாஜிங்கிற பேர் எங்கேருந்து வந்துச்சு? அண்ணா எழுதிய சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் அப்படிங்கிற நாடகம். இந்த நாடகத்தில் நடிக்கிறதுக்கு எம்ஜிஆரை தான் கூப்பிடுறாங்க. ஆனால் எம்ஜிஆர் நாம் ஒரு நடிகனாச்சு, ஒரு அரசியல் கட்சி தலைவராச்சு அண்ணா, அவருடைய நாடகத்தில் நம்ம போய் நடிச்சோம்னா நம்மளை வந்து ஒரு கட்சியோட அடையாளப்படுத்திடுவாங்க. ஒருவேளை நான் அடிப்படை அடையாளப்படுத்தி, ஏன்னா அன்னைக்கு காங்கிரஸ் தான் இந்தியாவில் வந்து பெருசாக இருக்கக்கூடியது. தமிழ்நாட்டிலையுமே காங்கிரஸ் டாமினேஷன். டிஎம்கே அப்படிங்கிறது சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குது. அப்போ வந்து அண்ணா எம்ஜிஆர் வந்து பார்த்தோம்னா எதுக்கு நான் வந்து வரணும், வரலை அப்படிங்கிறாரு. அப்போ எம்ஜிஆருக்காக அந்த வேஷத்தில் நடித்தவர் சிவாஜி கண்ட இந்து ராஜ்யத்தில் சிவாஜியாக நடித்தவர் தான், சத்ரபதி சிவாஜியாக நடித்தவர் தான் நம்முடைய சிவாஜி கணேசன். அதில் வந்து சிவாஜி கணேசன், அதனால தான் அவர் சிவாஜி அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த நாடகத்தில் வந்தவர் அதை வச்சு கருணாநிதிக்கு பழக்கமாகி 1952ல பராசக்தி அப்படிங்கிற படத்தில் வந்து அவர் டாப் ஆகிறாரு. பராசக்தி வந்து அவர் பெரிய ஆளாகும் போது எம்ஜிஆர் ஆல்ரெடி சூப்பர் ஹீரோ 52ல.
அப்போ இதில் சிவாஜி வந்து பார்த்தோம்னா டி சிவாஜிங்கிற பேரே அண்ணாவுடைய நாடகத்தை நடிச்சு தானே வருது. பராசக்தியிலையும் நடிக்கிறார்ல. அப்போ சிவாஜி திராவிட இயக்கத்தோடு அடையாளப்படுத்தப்படுகிறார். டிஎம்கேல வந்து ஊறி போனவராக இருக்கார் சிவாஜி கணேசன். எம்ஜிஆர் இந்த பக்கம் பார்த்தோம்னா அவர் காங்கிரஸில் இருக்கார். ஆனால் 1956 இது அப்படியே உல்டாவாகி 1956 ரெண்டு பேர் இன்டர்சேஞ்ச் ஆகுறாங்க. காங்கிரஸ்க்கு சிவாஜி கணேசனும், எம்ஜிஆர் வந்து பார்த்தோம்னா டிஎம்கே பக்கம் லைட்டாக டில்ட் ஆகிறார். அப்போ இருந்து சின்ன சின்னதாக தன்னுடைய படங்களில் வந்து பார்த்தோம்னா உதயசூரியனுடைய, அப்போ அவர் டிஎம்கே மட்டும் தானே, ஏடிஎம்கே பிறக்கல. உதயசூரியனுடைய சிம்பலை வந்து பார்த்தோம்னா மோதிரத்தில் வச்சுக்கிறது, சட்டையில் வந்து அந்த டிசைன் வச்சுக்கிறது. பாட்டு வந்து பார்த்தோம்னா கண்ணதாசன் எப்படி வந்து இவங்க கதை எழுத எம்ஜிஆர் வந்து நடிக்கன்னு இருக்கோ, அதே மாதிரி கண்ணதாசனுடைய பாடல்கள், கவியரசு கண்ணதாசன் அவரு இந்த டீம்ல தான் இருந்தார். ஒரு டைம்ல வந்து கண்ணதாசன் வந்து வெளியே வந்துருவார். இந்த அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை தேவையோட உடமையடா அப்படிங்கிறது மன்னாதி மன்னன் படம். கண்ணதாசனே கதை எழுதி கண்ணதாசனே பாடல் எழுதுனது. அது அந்த கட்சிக்கு வந்து பார்த்தோம்னா நல்ல வலு சேர்த்த ஒண்ணு. இப்போ அந்த மாதிரியான ஒரு டீமா வந்து பயங்கரமா செட் ஆகி எம்ஜிஆருடைய நடிப்பு டிஎம்கேக்கு வந்து பயங்கர ஒரு பாசிட்டிவா இருக்கு. ஒரு டைம்ல எல்லாம் அண்ணா வந்து ஊர் பக்கம் போய் டிஎம்கே கொடியை வந்து மக்கள் பார்த்தாங்கன்னா, இது எம்ஜிஆருடைய கட்சி தானே, நீங்க அண்ணாவை பார்த்து நீங்கள் எம்ஜிஆர் கட்சிக்காரரா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அண்ணா எவ்வளவு புலமை வாய்ந்தவர், எவ்வளவு பேரறிஞர். ஆனா மக்களுக்கு, வெகுஜன மக்களுக்கு அதிக அளவில் அறியப்பட்டவராக எம்ஜிஆர் வந்து தெரிய வர்றார். இவர் படத்தை நடிக்க இந்த மாதிரி எல்லாம் வரவும் அதை அண்ணாதுரை வந்து பார்த்தோம்னா நல்லா பயன்படுத்திக்கிறார். தன்னுடைய கட்சி வளரணும் அப்படிங்கும் போது அது சினிமா நடிகர்கள் மூலமா வளர்ந்தா என்ன, என்னைய பொறுத்த வரைக்கும் என்னுடைய கொள்கைகள் வந்து எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது வந்து அண்ணா பேசிட்டு இருப்பார். அண்ணா பேசினா மிரண்டு போய் கேட்கக்கூடியவங்க தான். ஆனா அண்ணா பேசிட்டு இருக்கும்போது எம்ஜிஆர் வந்தா அண்ணாவே பேச நிறுத்திடுவாரு. ஏன்னா அண்ணாவை கேட்க வந்த கூட்டத்தை விட எம்ஜிஆரை பார்க்க வந்த கூட்டம் வந்து அதிகமா இருக்கும். அண்ணாவும் சொன்னதா சொல்லுவாங்க, காசு வந்து கட்சிக்கு கொடுத்தாருன்னா நீ எதற்கு தம்பி 30,000 தர வேண்டும், உன் முகத்தை காட்டு 30,000 வாக்குகள் விழுகும், அதுவே லட்சக்கணக்கான மதிப்பு, உன் முகம் மட்டும் காட்டு போதும் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் வந்து அண்ணா புகழ்ந்தாரு. எம்ஜிஆர் இருக்கும் பொழுதே அண்ணாதுரை சொன்னது இதய கனி, 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய அரிய ஒரு கனி, யாருடைய கையில் விழுகும் என்று எல்லோரும் காத்திருந்தார்கள், என்னுடைய மடியில் வந்து அந்த கனி விழுந்தது, அந்த கனியை என் இதயத்துக்கு அருகில் நான் வைத்துக் கொண்டேன், எம்ஜிஆர் ஒரு இதய கனி அப்படின்னு சொல்லி அண்ணாதுரை அவர் இருக்கும் பொழுதே எம்ஜிஆர் தூக்கி கொண்டாடுறார். இப்படி எம்ஜிஆருடைய பாப்புலாரிட்டி, அவருடைய படம், திரைப்பட வளர்ச்சி, இது எல்லாத்தையுமே அவர் வந்து அண்ணாதுரை வந்து பயன்படுத்திக்கிறார். 1957 15 எம்எல்ஏ, அன்னைக்கு இருந்த அந்த 15 எம்எல்ஏக்கு பின்புலம்னு சொன்னா எதுவுமே கிடையாது. இன்னார் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு இல்லை. இன்னைக்கு நடந்திருக்க அதே ஒரு மாற்றத்துல இன்னைக்கு வந்து நிறைய எம்எல்ஏக்கள் வந்து பார்த்தோம்னா முதல் தலைமுறையா சட்டமன்றத்துக்குள்ள போக போறாங்க. அதுல வந்து பார்த்தோம்னா பணம் செலவு பண்ணாம எந்த ஒரு பின்புலமும் இல்லாம ஒருத்தருக்காக, தாவேகா தலைவருக்காக விழுந்த ஓட்டு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு. இது 57 ஒரு 15 பேர் அண்ணாதுரை உட்பட உள்ள போறாங்க. 1962 அண்ணா தன்னுடைய சொந்த தொகுதியில் தோற்கடிக்கப்பட்டாலும் 50 பேர் வந்து உள்ள போறாங்க. அந்த 50 பேரும் அதே மாதிரி தான் முதல் தலைமுறை எதிர்கட்சினா எப்படி செயல்படணும் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்றாங்க. இந்த 15 பேர் 57 சட்டமன்றத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் சட்டமன்றம்னா என்ன அப்படிங்கிறதே நிறைய பேர் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு எப்படி எலெக்ஷன்னா என்னங்கிறது இந்த தடவை தானே பார்க்க முடிஞ்சது. பல பேர் வந்து சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க, மலேசியால இருந்து வந்திருக்காங்க, சென்னையில இருந்து ஓட்டு போட போனதே அவ்வளவு கிரௌட வந்து இந்த தடவை நம்ம பார்க்க முடிஞ்சதுல. இதே மாதிரியே அன்னைக்கு 57 வரைக்கும் சட்டமன்றம்னா என்ன ஏது எதுவுமே கண்டுக்காம இருக்கும்போது 57 அந்த 15 பேர் உள்ள போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறமா இவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கறதான் நியூஸ். அந்த அளவுக்கு இவங்க தமிழ்ல பேச, கேள்வி கேட்க அப்படின்னு சொல்லி அண்ணாவுடைய பேச்சுக்கள், சட்டமன்ற உரைகள் அப்படின்னு சொல்லி தனியா புத்தகம் இருக்கு. 57 62 வரைக்கும் அண்ணாதுரை வந்து சட்டமன்றத்தை ஒரு கலக்கு கலக்கினார். 62 அண்ணா தோற்கடிக்கப்பட்டாரு. அந்த முன்னாடி இருந்தவங்க 15 பேர்ல 14 பேர் தோற்கடிக்கப்பட்டாங்க. இருந்தாலும் 50 பேர் உள்ள போய் எதிர்கட்சியா போய் 62 வந்து வெயிட்டா உட்கார்றாங்க. அதுக்கு எம்ஜிஆர் வந்து முக்கியமான ஒரு காரணம். இதுக்கப்புறம் 1962 டு 1967 பீரியட்ல அந்த டைம்ல தான் அண்ணா இங்க தோற்கடிக்கப்பட்டதுனால அவர் அங்க ராஜ்யசபா போயிடுறார். 1962 தன்னுடைய கட்சி மூலமாகவே தேர்ந்தெடுக்கப்பட்டு அது வரைக்கும் லோக்கலா இருந்த அண்ணா நேஷனலா மாறுறாரு. நேஷனல் லெவல்ல பேசப்படுறதுனால இன்டர்நேஷனல் லெவல்ல பிரபலமாகிறாரு. 1962 வந்து அண்ணாதுரை வந்து ராஜ்யசபால போய் உட்காரும் பொழுது இப்ப 67 தேர்தல். இந்த 67 தேர்தலில் தான் டிஎம்கே வந்து ஆட்சியில போய் உட்கார்ந்தது முதல்ல இன்னைக்கு நடந்த மாதிரி ஒரு மாற்றம்னு வச்சுக்கலாம். இவங்க போய் ஆட்சியில உட்காந்துருவாங்க, இவங்க கையில் அதிகாரம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அன்னைக்கு அண்ணாதுரை 49 கட்சி ஆரம்பிச்சு 1967க்கு 18 ஆண்டு காலம் ஆச்சு. இந்த 18 ஆண்டு காலம் எத்தனையோ கூட்டங்கள், எத்தனையோ பேச்சுக்கள், எத்தனையோ தம்பிக்கு கடிதங்கள் அப்படின்னு வால்யூம் 11 வால்யூம் இருக்கு. தம்பிக்கு அண்ணாதுரை எழுதிய கடிதங்கள், பல திரைப்படங்கள், அந்த மாதிரி கட்சியை கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்திருக்கிறார். ஒரு எதிர்கட்சி எப்படி செயல்படணும் அப்படின்னு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணவர் அவர் தான். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு அப்படின்னு சொன்னவர் அண்ணா. இப்படி 67 வரைக்கும் இதெல்லாம் பண்ணவர்.
67ல கூட்டணி அமைக்கிறாரு, கவின்மிகு கூட்டணி கிராண்ட் அலையன்ஸ் ஒன்று ஃபார்ம் பண்றாரு. ஸோ இந்த 67ல ஜெயிச்சிடுறாங்க. 150 இடங்கள் அப்படியே காங்கிரஸ் 50ஆகவும் டிஎம்கே வந்து 150ஆகவும் அந்த மாதிரி வந்து மாறி போய் கூட்டணி மாறி போய் 1967 வந்து பார்த்தோம்னா அண்ணாதுரை வந்து முதலமைச்சராக பதவி ஏற்கிறார். இதுல அந்த 1967 தேர்தல் நடைபெற்ற தேதி பிப்ரவரி 24. தேர்தலுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி, நாட்டை வேணா அந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஜனவரி மாதம் 12ஆம் தேதி, ஜனவரி 12 அப்படின்னோம்னா கிட்டத்தட்ட பொங்கலுக்கு ரெடி ஆகிட்டு இருப்போம். பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி தேர்தல் அப்படின்னோம்னா கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? ஜனவரியில் அந்த ஜனவரி மாதம் போகிற வேகமே தெரியாது. நியூ இயர் வந்திருக்கும், அப்படியே பொங்கல் வரும், ஜனவரி முடிஞ்சு போயிடும். அந்த நேரத்தில் தேர்தல் பிரச்சாரம் அப்படிங்கிறத பண்ணணும். அந்த நேரத்தில் எம்ஜிஆர் வந்து பார்த்தோம்னா எம்எல்ஏ முதல்ல 67 எம்எல்ஏ கேண்டிடேட்டுக்கு நிற்கிறார். இப்போ எம்ஜிஆர் நிற்கிறார் அப்படின்னோம்னா எம்ஜிஆர் அவர் தொகுதியில் மட்டும் ஓட்டு கேட்டால் பத்தாது, தமிழ்நாடு முழுசும் அவர் தான் ஓட்டு கேட்கணும் அந்த கட்சிக்கு, டிஎம்கேக்கு. அவர் பரங்கிமலையில் வந்து நிற்கிறாரு. அந்த நேரத்தில் தான் ஜனவரி 12ஆம் தேதி எம்ஆர் ராதா எம்ஜிஆர் வந்து சுடுறாரு. அந்த அவர் சுடுறது, இவர் மாற்றி சுடுறது, அந்த துப்பாக்கிக்கு லைசன்ஸ் இல்லை. எம்ஆர் ராதா கோர்ட்டில் கேட்கும்போது கூட ஒரு சர்க்காஸ்டிக்காக அவருடைய ஸ்லாங்கில், எம்ஆர் ராதானா எப்படி பேசுவார் தெரியுமில்ல, எல்லாத்துக்கு ரத்த கண்ணீர் படம் பார்த்தா தெரியும். அவரோட இதுலேயே லைசன்ஸ் இல்லா துப்பாக்கியை வச்சிருந்தீங்களேன்னு கேட்கும்போது எம்ஆர் ராதா, யுவர் ஆனர் லைசன்ஸ் இல்லைங்கிறீங்க, நான் எம்ஜிஆரை சுட்டேன், அவனும் சாகலை. சாரி, இதுக்காக சொல்கிறேன், அவர் சொன்னதுக்காக. எம்ஜிஆர் சாகலை, எம்ஜிஆர் என்னைய சுட்டாப்ல, நானும் சாகலை. அந்த துப்பாக்கிக்கு எதுக்கு யுவர் ஆனர் லைசன்ஸ்? நாங்கள் 2 பேருமே சாகலை, அது துப்பாக்கியா அப்படின்னு சொல்லி கோர்ட்லேயே ஜட்ஜிட்ட வந்து பேசினவர். ஆனால் அந்த டைமில் எம்ஜிஆர் குண்டடிப்பட்ட பொழுது அந்த அனுதாபம், எம்ஜிஆர் போக வேண்டிய இடத்துக்கெல்லாம் எம்ஜிஆருடைய ஒரு ஃபோட்டோ போச்சு. அவர் கட்டு போட்டு குண்டடிப்பட்டிருக்க மாதிரி ஃபோட்டோ எல்லா பக்கம் கொண்டு போனாங்க. அந்த ஒரு ஃபோட்டோவுக்கு 1967 அத்தனை ஓட்டுக்கள் எம்ஜிஆருக்கு விழுந்துச்சு. 1967 டிஎம்கே ஆட்சியில் அமர்றதுக்கு எம்ஜிஆர் ஒரு முக்கியமான காரணம். அது எந்த அளவுக்கு சொல்லலாம்னா, அன்னைக்கு முதல்ல அவங்க வந்து டிஎம்கேல வந்து ஜெயிச்சிடறாங்க. பல பேருக்கு எம்எல்ஏ ஆனவங்க எல்லாத்துக்குமே அமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசை. அப்ப எல்லாரும் போய் அண்ணாவுடைய வீட்டுக்கு படையெடுக்கிறாங்க, அமைச்சர் பதவி வேணும், அமைச்சர் பதவி வேணும்ட்டு. அமைச்சர் பதவி எல்லாத்துக்கும் கொடுக்க முடியுமா? யாருக்கு இல்லைன்னு சொல்றாங்களோ மண்ணை வாரி தூத்துறாங்க. அண்ணாதுரை நல்லா இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி மண்ணை வாரி தூத்திட்டு வர்றாங்க. 67 நடக்குது. இப்ப அமைச்சரவை பட்டியலில் எம்ஜிஆர் வந்து தனக்கு அமைச்சர் வேணும்னு கேட்கல. ஆனா அவருக்கு ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா பிடிக்காதவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்க வேண்டாம்னு சொன்னார். அதை சொல்லதை கேட்டு அண்ணாதுரை அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்காம சபாநாயகராகினார். சீபா ஆதித்தனார் தான் அது. 67 அவர் சபாநாயகராக்கினார். 67 இந்த மாதிரி நடந்தது. எம்ஜிஆருக்கு அந்த அளவுக்கு ஒரு வாய்ஸ். இப்ப அண்ணா 69 இறந்து போறார். இறந்து போனதுக்கு அப்புறமா யார் முதலமைச்சர் அப்படின்னு பார்க்கும்போது எம்ஜிஆர் அந்த கேம்ல இல்லை. ஆனா அந்த கேமை டிசைட் பண்ற இடத்துல எம்ஜிஆர் இருக்கிறாரு. எல்லாருக்கும் நம்பர் 2 அன்கிள் அப்படின்னு சொல்ற மாதிரி 2 அப்படின்னு பார்த்தோம்னா அண்ணாவே சொல்லியிருக்கிறாரு. பெரியாரிடம் எல்லாத்தையுமே குறை சொல்லுவாரு. பெரியாராலேயே குறை கண்டுபிடிக்கப்படாத ஒரே மனிதர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நாவலர் நெடுஞ்செழியன். அந்த நாவலர் நெடுஞ்செழியன் தான் வருவார் எல்லாரும் சொல்லும்போது, அதில் இந்த இன்டர்னல் காம்படிஷனில் கலைஞர் கருணாநிதி வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ 69 அவர் வந்து சிஎம் ஆகிறாரு அண்ணாவுக்கு அப்புறமா. இதுக்கப்புறமா என்ன இருந்தாலும் அண்ணா ஜெயிச்ச எலெக்ஷன் தானே, கலைஞர் கருணாநிதி ஜெயிச்சது இல்லையே. அப்போ ஒரு எதிர்ப்பு, இது இந்திரா காந்தி அப்படித்தான் 67 வந்து காமராஜர் ஜெயிச்சு கொடுத்ததானே, நீங்க இல்லையே அப்படின்னு இந்திரா காந்திக்கு 67 ஒரு பிரச்சனை. கலைஞர் கருணாநிதிக்கும் அந்த பிரச்சனை, 67 அண்ணா ஜெயிச்சது தானே, நீங்களா ஜெயிச்சீங்கன்னு சொல்லி. அப்போ 2 பேத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது 2 பேத்துக்குமே 5 ஆண்டுகள் 72 முடியுது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சட்டமன்றத்தை இந்திரா காந்தி முதல்ல கலைக்கிறாங்க. 1970 டிசம்பர் மாதம் கலைக்கிறாங்க. அங்க கலைச்ச உடனே இங்க 71 இவர் கலைச்சு விட்டார். கலைச்சு 71 தேர்தல் நடக்குது. அங்க பொது தேர்தல் பார்லிமெண்ட்டுக்கு லோக்சபாவுக்கு நடக்குது. நமக்கு கீழே வந்து பார்த்தோம்னா பொது தேர்தல் வந்து நடக்குது. அந்த தேர்தலில் எம்ஜிஆர் வந்து பார்த்தோம்னா அப்பவும் எம்எல்ஏ கேண்டிடேட் நிற்கிறார். 71 அவர் சூறாவளி சுற்றுப்பயணம் போறாரு. சுற்றுப்பயணம்லாம் போய் எல்லாம் பண்ணி எல்லாம் முடிக்கும் போது அந்த கட்சி சரியான மெஜாரிட்டி 183 நம்ம அண்ணாவுக்கு முன்னாடி, அண்ணா இருக்கும்போது ஜெயிச்சதை விட அதிக அளவில் எண்ணிக்கை வந்து டிஎம்கேக்கு வந்து கிடைக்குது, 180+. அந்த டைம்ல ரிசல்ட் வரும்போது எம்ஜிஆர் இங்க இல்லை. அவர் காஷ்மீர்ல இதய வீணை படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அங்க வீணை வாசிக்கிட்டு இருக்காரு இதய வீணையில. அங்கிருந்து ஃபோன் பண்ணி எனக்கு மெடிக்கல் மினிஸ்ட்ரி வேணும்னு ஃபோன்ல இவர்கிட்ட கேட்கறாரு கலைஞர் கருணாநிதிட்ட. அப்போ ஃபோன்ல கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க ஒன்று நடிங்க, இல்ல அமைச்சர் பதவி வேணும்னா அமைச்சர் பதவி மட்டும் கேளுங்க. ரெண்டுமே நீங்க ஒரு நடிகன் அமைச்சரா இருக்க முடியாது. நான் வந்து அப்ப இவரே சொல்லாம, அப்ப சட்டத்துறை அமைச்சராக இருந்தவர் மாதவன் ஒருத்தர் இருக்காரு, மாதவன்கிட்ட கேட்கற அப்படின்னு சொல்றாரு. பேருக்கு கேட்கறாரு, உண்மையிலே கேட்டாரான்னு நமக்கு தெரியாது. இவருடைய பதில சொல்லிடுறாரு. சொல்லி அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா அவருக்கு என்னன்னா, ஒரு அமைச்சர் பதவி தானே கேட்டேன், கொடுத்துருக்கலாமே, என்ன பெரிய சட்டத்தை திருத்த முடியாதா அப்படின்னு 71 2 பேத்துக்கு இடையில சின்ன விரிசல் வந்து வருது. இந்த விரிசலுக்கு அப்புறமா 1937 கொண்டு வரப்பட்ட மதுவிலக்கு கொள்கை அதை வந்து தளர்த்தப்படுகிறது.
தளர்த்தும் போது மக்கள் மத்தியில் வந்து பார்த்தோம்னா என்னங்க மதுவிலக்கை தளர்த்துறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வரும்பொழுது எம்ஜிஆர் தலைமையிலேயே மதுவிலக்குக்கு வந்து பார்த்தோம்னா யாரும் வந்து குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் வந்து உங்க தலைமை ஒரு கமிட்டி போடுறேன், நீங்க இதை பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஒரு பக்கம் கடையை திறந்து விடுறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அதுக்கு குழுவுக்கு நீங்க தலைவர் யார் குடிக்க வேணா நீங்க சொல்லுங்க, எங்க கடையும் திறந்து குடிக்க வேணாம்னு சொல்ற இடத்துல எம்ஜிஆரா? எம்ஜிஆர் வந்து இதை சவால் எடுத்துக்கிறாரு. அவர் தலைமையில ஒரு 10 பேரை கூட்டிட்டு போய் அண்ணா சமாதியில சத்தியம் வாங்கிட்டு இனிமே நாங்க குடிக்க மாட்டோம் அப்படின்னு கொடுத்த வேலையை கரெக்டா பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பண்றாரு. இதெல்லாம் போக 72ல கட்சி வந்து பார்த்தோம்னா ரெண்டா உடையுது. எம்ஜிஆர் வந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்படுகிறார். அது காரணம் அவர் கணக்கு கேட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கணக்கு கேட்டாரு, ஏற்கனவே இருந்த பிரச்சனை எல்லாம் முத்தி போய் 72ல பிரிஞ்சு ஏடிஎம்கே அப்படின்னு ஆரம்பிக்கப்படுது. இப்ப எம்ஜிஆர் தனியா வந்துட்டாரு. எம்ஜிஆர் தனியா வந்ததுக்கு அப்புறமா அவர் முதலமைச்சர் ஆகிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது 1977 அந்த 72 டு 77 அப்படிங்கிற ஒரு 5 வருஷ பீரியடு ஒரு நடிகன் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு, திடீர்னு வந்து சிஎம் ஆயிட்டாரு அப்படின்னு இல்லை. ஏன்னா எம்ஜிஆருடைய அந்த அரசியல் பின்புலம்ங்கிறது எங்க இருந்து பார்க்க முடியுது? 50ஸ்ல இருந்தே நம்ம பார்க்க முடியுது. அண்ணா இருக்கும் பொழுதே அண்ணா வந்து எம்ஜிஆர் வந்து பயன்படுத்திக்கிட்டார். அப்ப அந்த அளவுக்கு சினிமா அப்படிங்கிறது ஒருத்தர் ரெண்டு பக்கம் இங்க கலைஞர் கருணாநிதி இருக்காரு, அண்ணா இருக்காரு அப்படின்னம்னா திரைக்கதை எழுதுறாங்க, இதெல்லாம் பண்றாங்க, நடிக்கிறதுக்கு நடிகர் இருக்கார். அப்ப சினிமா பின்புலத்துல இருந்து எம்ஜிஆர் வந்து 1977 சிஎம் ஆனார் அப்படின்னு பார்த்தோம்னா முழுக்க முழுக்க சினிமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் அரசியல் இயக்கத்தோடு இருந்திருக்கிறார். இப்ப நமக்கு வந்து பார்க்கும்போது அந்த டைம்ல எல்லாரும் அண்ணா வந்து 67 முதலமைச்சர் ஆகும் பொழுதே இவர் நல்லா பேசுவார்ப்பா, ஆனா நிர்வாகம் பார்ப்பாரா அப்படிங்கிறாங்க. 67 அண்ணா முதலமைச்சர் ஆன உடனே அப்ப எதிர்க்கு தரப்புல யாரு? காங்கிரஸ். காங்கிரஸ்ல காமராஜர் சொந்த தொகுதியில் தோற்கடிக்கப்படுகிறார். இப்ப காமராஜரை என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 6 மாதங்கள் அவர்களை விட்டு விடுவோம், அவர்கள் புதியவர்கள், இப்பொழுதுதான் பதவிக்கு வந்திருக்காங்க, என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு 6 மாசம் ஆகும், 6 மாசம் நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறார். 6 மாசம் கழிச்சு ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள வந்து பார்த்தோம்னா குறை சொல்றதுக்காகவே ஜெயப்பேரிகைன்னு ஒரு பத்திரிகை வருது. இப்படி 67 வந்து அந்த மாதிரி காமராஜர் வந்து பார்த்தோம்னா டிஎம்கே விட்டுருவான், கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு தட்டு தட்டுவோம் அப்படின்னு ஒரு 6 மாசம் கேப் விடுறாரு. ஆனா என்ன ஆச்சு? அது வந்து ஒரு மாதிரி பீக்ல போய் அண்ணா இறந்து திரும்ப வந்து அது கருணாநிதி அவர் கைக்கு போய் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்து டிஎம்கே ஏடிஎம்கேன்னு ரெண்டு பக்கம் நிற்கும் பொழுது காங்கிரஸ் வந்து டிஎம்கே காங்கிரஸ் இருந்த இடத்துல இந்த காங்கிரஸ் போனது பார்த்தோம்னா கொலட்ரல் டேமேஜ் அப்படிங்கிறாங்க. அவர் எதுவும் பண்ணல காமராஜர், ஆனா இவங்க ரெண்டு பேரா நிற்கும் பொழுது அந்த இடத்துல எம்ஜிஆருடைய வருகை இவங்களுக்கு கொலட்ரல் டேமேஜ். இந்த டிஎம்கே வளர்ந்ததே அண்ணா இவரு காமராஜருடைய பிளைண்ட் ஸ்பாட் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவரு த்ரெட்டா பார்த்தது ராஜாஜிய, இந்த பசங்கள்லாம் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் இருந்தாரு. பத்தாவதுக்கு இவங்களுடைய பிதாமகன் காரணகர்த்தா வரக்கூடிய பெரியார் காமராஜர் கூட இருக்கார். அப்போ அண்ணாவை பார்த்து சுத்தமா கண்டுக்கவே இல்லை. அந்த 15 50 ஆகி 50 வந்து பார்த்தோன்னா 150 ஆகி அவங்க முதலமைச்சர் போய் உட்காரும்போது தான் தன்னுடைய தவறை காமராஜர் வந்து உணர்றாரு, விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. விட்டுட்டாலும் பெருசா எடுத்துக்கல, ரொம்ப நாளைக்கெல்லாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் காமராஜர் நினைக்கிறாரு. ஆனா அது வந்து கண்டினியூ ஆச்சு. இப்போ இதுல இருந்து காமராஜர் இறக்குறது 1975. ஸோ காமராஜர், பெரியாரு, ராஜாஜி எல்லாமே அந்த 70 டு 75ல ஸ்டால்வார்ட் 3 பேருமே காலி. 72 73 75 சொல்லி முதல்ல 72ல ராஜாஜி, 73ல வந்து பார்த்தோம்னா நம்ம பெரியாரு, 75ல வந்து பார்த்தோம்னா காமராஜர். இப்போ காமராஜர் 72ல ஏடிஎம்கே வரும்பொழுது அவர் சொன்னது என்னன்னா இது ஒரு சினிமா கூட்டம், இந்த சினிமா கூட்டத்தில் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னாரு. அவர் எதை கணிக்க தவறினார்? எம்ஜிஆருடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் டிஎம்கேல இருந்துட்டு இருந்தது, அதெல்லாம் வச்சு தான் டிஎம்கே வந்து ஆட்சிக்கு வந்துச்சு அப்படிங்கிறத கணிக்க தவறிட்டாரு. எம்ஜிஆருடைய பவரை வந்து அவர் ரியலைஸ் பண்ணல காமராஜர். அப்ப சினிமா கூட்டம் அப்படின்றாரு, சிம்பிளா பெருசா எடுத்துக்கவே இல்லை. ஏடிஎம்கேன்னு ஒரு புது கட்சி வந்திருக்குங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? காமராஜர் கேட்கும்போது அது சினிமா கூட்டம் அப்படிங்கிறார். இன்னொன்னு என்ன சொல்றாரு, அவர் ஃபேமஸான ஒரு இது, ரெண்டுமே ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் அப்படிங்கிறாரு காமராஜர். இது 72ல வந்து நடக்குது. அப்போ இது இப்படி கணிச்சவர் தான் 75ல வந்து பார்த்தோம்னா காமராஜர் இறந்துடுறாரு. 77ல எம்ஜிஆர் சிஎம் ஆகிறாரு. அப்ப தமிழ்நாட்டில் இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா சினிமால இருந்து எப்படி வர்றாங்கன்னு புரியுது இல்லை. இதே எம்ஜிஆருக்கு அப்புறமா ஜெயலலிதா எப்படி வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1982 1882ல பாரதி பிறந்தாரு. 100 ஆண்டுகள் கழித்து பாரதியுடைய 100ஆண்டு விழா ஜெயலலிதா அவங்களுக்கு வந்து தொடக்க விழாவா இருந்தது. இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா முதல்ல ஏடிஎம்கேல கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. அப்புறமா எம்ஜிஆருடைய மாஸ்டர் பீஸ் முக்கியமான ஒரு திட்டம் பார்த்தோம்னா சத்துணவு திட்டம். இந்த சத்துணவு திட்டத்துல அதை பத்தி சும்மா அவங்க வந்து பார்க்கும்போது ஒரு இடத்துல ஆய்வுக்கு போறாங்க. ஆய்வுக்கு போகும்போது எங்க கட்சியில இருக்காங்களா, பதவியில் இருக்காங்களா, யார் அவங்க, எதுக்கு போய் ஆய்வு செய்யறாங்க, சத்துணவு திட்டத்தை ஆய்வு செய்வதற்கு இவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. எம்ஜிஆரோட ஈகோ டச் பண்ணிட்டாங்க. உடனே எம்ஜிஆர் பார்த்தோம்னா ஒரு உயர்மட்ட குழு அமைக்கப்படுகிறது, அந்த குழுவில் ஜெயலலிதா வந்து உறுப்பினர் அப்படின்னு சொல்லி 82ல இந்த வேலையை பார்க்கிறார். இதுக்கப்புறமா ஏடிஎம்கே சார்பாக ராஜ்யசபாவுக்கு அனுப்பப்படுகிறார் ஜெயலலிதா. ராஜ்யசபாவுக்கு அனுப்பப்பட்டு
அங்க வந்து பார்த்தோம்னா 1962ல அண்ணாதுரை எந்த சேர்ல உட்கார்ந்தாரோ அதே சேர்ல ஜெயலலிதா அம்மா வந்து உட்கார வைக்கிறாங்க. அப்ப அங்க உட்கார வச்சு அதை பப்ளிசைஸ் பண்றாங்க. அண்ணாவின் இருக்கையில் அமர்ந்த ஜெயலலிதா. அவங்களுக்கு 10th வரைக்குமே இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலு, நல்ல ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் வரும். அவங்க நாலேஜ் யூடியூப்ல போட்டு பார்த்தா தெரியும். இன்னைக்கும் வந்து அந்த அளவுக்கு இருக்கும் அவங்க பேசக்கூடியது. அப்ப ராஜ்யசபா போறாங்க, அங்க பேசுறாங்க, அங்க பாப்புலாரிட்டி வருது. 87ல எம்ஜிஆர் இறந்ததுக்கு அப்புறமா அது ஜானகி ராமச்சந்திரனா ஜெயலலிதாவா அப்படின்னு வரும்பொழுது இவங்க வந்து பார்த்தோம்னா தனக்கான பாப்புலாரிட்டி மக்கள் மத்தியில் இருந்த பிரபலம் இதெல்லாம் எடுத்து வைக்கும் பொழுது 82ல தானே கட்சிக்குள்ள வர்றாங்க. 91ல அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்து சிஎம். அப்ப தமிழ்நாடுக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் சினிமாவுக்கு இருக்கிற தொடர்பு அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய அண்ணாதுரை, அதுக்கப்புறம் கலைஞர் கருணாநிதி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா, இவங்க எல்லாத்துக்குமே இப்படி ஒன்று இருக்குல்ல. இதுல மற்ற மாநிலங்கள் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மாணவர் இயக்கத்திலிருந்து உள்ள வருவாங்க. மாணவர் இயக்கத்துல மாணவ பருவத்திலிருந்தே நீங்க வந்து ஆக்டிவான பாலிடிக்ஸ்ல இருந்து அதுல இருந்து வரணும். ஆனா இதுல ஒரு முரண் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மாதிரி மாணவர் இயக்கத்திலிருந்து வரக்கூடிய மாநிலங்கள் கூட வளராத வளர்ச்சியை தமிழ்நாடு அடைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டுக்கு காலேஜ் பசங்க எல்லாரும் போய் நம்ம வந்துறது இல்லை. நான் ஆரம்பத்தில் சொல்ற மாதிரி எதுக்கு இதெல்லாம் இவ்வளவு விவரமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்ப எனக்கு என்னையேன்னு எடுத்துக்கோங்களேன். நான் வந்து ஒரு காலேஜ் படித்தேன், காலேஜ் முடித்தேன். காலேஜ் முடிக்கும் போது நமக்கு வந்து என்ன ஆகணும் அப்படின்னம்னா அரசியல்வாதி ஆகணும் நமக்கு தோணாது. நமக்கு ஒருத்தர் ஃபேமா இருக்கணும், நம்ம வந்து பிரபலமா இருக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யணும், ஏதாவது நமக்கு தோணும் பொழுது நம்ம சூஸ் பண்றக்கூடியது கவர்மெண்ட் வேலையை சூஸ் பண்ணுவோம். இப்ப இந்த ஃபேம் அண்ட் மணி, பணம் நம்மள்ட்ட இருக்கணும், நமக்கு வந்து பார்த்தோம்னா பிரபலமாகவும் நம்ம இருக்கணும், சர்வீஸ் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது ரெண்டு ஃபீல்டு தான் நம்ம வந்து பிரபலமா இருக்க முடியும். ஒன்று சினிமா, இன்னொன்று அரசியல். இந்த ரெண்டுலையுமே வந்து பார்த்தோம்னா உள்ள போறது ரொம்ப 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 கஷ்டம். என்ட்ரி பேரியர் அப்படிம்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் உள்ள நம்ம நுழைஞ்சிட முடியாது. அதுவும் இந்த லோயர் மிடில் கிளாஸ் அப்படின்னம்னா அதுக்கு ஒரு தியரி சொல்றாங்க. நீங்க மிடில் கிளாஸாவே இருக்கலாம், மிடில் கிளாஸ் விட்டு நீங்க மேல அப்பர் கிளாஸ் போக ட்ரை பண்ணா மேல இருக்கிற அப்பர் கிளாஸ் நம்மளை தட்டுவாங்க. அதை விட ரொம்ப முக்கியம் நம்ம கூட இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் நம்ம மேல போயிடக்கூடாது, கீழே பிடிச்சி இழுப்பாங்க. இந்த ரெண்டு வகையான ஒரு எஃபெக்ட்டுமே ஏற்படும்ல. அப்ப சினிமாக்குள்ள நுழையணும் அப்படின்னம்னா இன்னைக்கு சினிமா மூலமா ஒருத்தர் வந்துடுறாரு அப்படின்னம்னா அன்னைக்கு சினிமாக்குள்ள நுழைகிறது அவ்வளவு ஈஸியா இருந்ததா கிடையாது. எவ்வளவோ பேர் சான்ஸ் கேட்டு வந்து சினிமா இல்லைம்பாங்க. ஆனா இன்னைக்கு சினிமாக்குள்ள வர்றது நமக்கு சோசியல் மீடியா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு இது ஓப்பன் ஆயிருக்கு. அன்னைக்கு இல்லாத ஒண்ணு இன்னைக்கு இருக்குது. அப்ப ஷார்ட் பிலிம் எடுத்தோ இல்ல ஏதோ ஒரு வகையில நமக்கு வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய திறமையை யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல வெளிப்படுத்தி பல பேர் வந்து பார்த்தோம்னா சினிமாவோட பிரபலமா இருக்கிறாங்க, இன்ஃபுளுசர்ஸா வந்து மாறி இருக்கிறாங்க. சினிமா ஸ்டாருக்கு இருக்கிற பிரபலத்தை விட ஏன்னா இன்னைக்கு டிவியில போய் நாடகம் பார்க்கறது ரொம்ப குறைவு, ஒரு அளவுக்கு தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா எந்த நேரமும் இன்ஸ்டாகிராம்ல இருந்துகிட்டு இருக்கவங்களுக்கு வந்து பிரபலம் வந்து அதிகமா இருக்காங்க. அப்ப சினிமாவுக்கு அப்படிங்கிற ஒரு என்ட்ரி பேரியர் ஓரளவுக்கு கட்டாயி போச்சு. அரசியலுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 1957 62 67ல இருந்து அரசியலுக்குள்ள போயிருப்பாங்கல்ல. அப்ப போய் அவங்கெல்லாம் உள்ள இருக்கும் பொழுது அந்த பின்புலத்துல இருந்து மட்டும்தான் அரசியலுக்கு வர முடியும். அந்த குடும்ப பின்புலம் இருக்கணும், அந்த குடும்ப பின்னணி இருக்கணும், அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருக்கும் பொழுது இன்னைக்கு இந்த தடவை நடந்திருக்கிறது பார்த்தோம்னா முதல் தலைமுறை உள்ள வந்திருக்காங்க. அப்ப அரசியலுக்கு ஒரு என்ட்ரி பேரியர் அப்படின்னு சொல்லி இருந்தது, இந்த தடவை வந்து பார்த்தோம்னா அது வந்து உடஞ்சிருக்கு. அப்ப இந்த தேர்தலை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய நல்ல விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா நான் பயங்கர ஜிகே எனக்கு தெரியும், நான் அதிபுத்திசாலியா இருக்கிறேன், ஆனா என்னை விட இப்படி இருக்கிறவங்க என் நண்பன் தான், இவர் எம்எல்ஏ ஆயிட்டார் அப்படின்னு பாக்குறீங்க. அந்த கேமுக்கு நம்ம ஏன் போகல? இந்த இடத்துல நாம படிச்சா நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு ஒரு தெளிவான வழி இருக்கு. இந்த இடத்துல அரசியலுக்கு வந்து பார்த்தோம்னா வழி இல்லை, போனா பிரபலமா இருக்கிறதா இருக்கு. ஆனா எப்படி போறது? போறதுக்கு வழியே கிடையாது. இன்னைக்கு அதுக்கு ஒரு வழி வந்து பார்த்தோம்னா எலெக்ஷன் அப்படின்னம்னா இவ்வளவு பணம் இருக்கு, செலவு பண்ணணும், இந்த மாதிரியான பேக்ரவுண்ட் இருக்கணும், இந்த ஊர்ல இந்த சமுதாயத்தை சேர்ந்தவனா இருக்கணும், அது உடைக்கப்பட்டிருக்கு. பொது தொகுதிகள்ல பல இடங்கள்ல வந்து பார்த்தோம்னா தனித்தொகுதி வேட்பாளர்கள்லாம் வந்து பார்த்தோம்னா ஜெயிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு மிராக்கிள் மாதிரி தான் இருக்கு இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கும் பொழுது. அப்ப நம்ம கம்பேர் பண்றோம்ல, பொறாமைன்னு சொல்லலாம். இப்ப என்ன நான் பேசுறேன், நல்லா பேசுறீங்க சார் அப்படின்னு என்னைய பார்த்து பொறாமப்படுறவங்க இருப்பாங்க. எனக்கு நான் வந்து பேசுறேன், எனக்கு வந்து பார்த்தோம்னா எழுத வராது. அப்ப எனக்கு நான் ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அட்லீஸ்ட் ஒரு குரூப் 1ல டெப்டி கலெக்டர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை. 2011ல நான் வந்து பரீட்சை எழுதுறேன், குரூப் 2 வந்து கிளியர் பண்றேன். 2011 எக்ஸாமு, குரூப் 2ல செக்ரட்டேரியட்ல வந்து ஏஎஸ்ஓ எனக்கு அந்த சர்வீஸ் அதெல்லாம் கிடைக்குது. 2012ல எனக்கு சர்வீஸ் அலாட் ஆகல, ஏன்னா அப்போ 2 வருஷம் ஆகும். 2012 குரூப் 2 எழுதுறேன் நான். 2012ல குரூப் 2 எழுதுறேன், குரூப் 4 எழுதுறேன். நான் எழுதின 3லையுமே எனக்கு வந்து சர்வீஸ் கிளிக் ஆயிருச்சு. 3 அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நான் வந்து கையில் வச்சிருக்கேன். அப்போ ஒரு வேலையில வந்து நான் ஜாயின் பண்றேன். இதுக்கப்புறம் முதல் குரூப் 1 எனக்கு 2013ல தான் ஏஜ் எலிஜிபிளே வருது. 21 வயசு கம்ப்ளீட் ஆகி டிகிரி வச்சிருக்கேன் 2013ல. 2013ல இருந்து தொடர்ந்து நான் 6 குரூப் 1 பிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கிறேன்.
இதில் எனக்கு இங்கிலீஷே சுத்தமாக தெரியாது, பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸு. இங்கிலீஷ் கற்றுக்கிட்டு ஆஃபீஸ்க்கு லீவே போடாமல் ட்ரெயினில் போக வர படித்து யூபிஎஸ்சியினுடைய ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து நான் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். சிஏபிஎஃப் எக்ஸாம் கிளியர் பண்ணி யூபிஎஸ்சி இன்டர்வியூவும் போயிருக்கேன். அப்போ என்னால் கிட்டத்தட்ட எந்த டாபிக் கொடுத்தாலும் ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் பேச முடியும். எந்த கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். ஏபிசிடியை ஷேர் பண்ணுறது எனக்கு ஒரு சாதாரண விஷயம். ஆனால் எந்த அளவுக்கு நான் பேசுகிறேனோ அந்த அளவுக்கு எனக்கு எழுத வராது. எழுத வராதுன்னா நான் சின்ன வயசுலேருந்து ஹோம்ஒர்க் பண்ணதே கிடையாது. எனக்கு எழுதவே பிடிக்காது. அப்போ உட்காந்து இப்போ நான் பேசுறது அப்படியே பேப்பரில் எழுதலாமே, ஒரு புக்காக போடலாமே அப்படின்னா எனக்கு அது வராது. நான் எடுத்து பிடிக்கவே மாட்டேன். நான் ஜஸ்ட்டு பாஸ் பண்ணால் போதும். ஒரு 35லேருந்து 60 மார்க் நமக்கு தேவை. 35க்கு 35 எழுதி வராது. இப்போ ஸ்கூல் படிக்கும் போது இருந்தே நான் என்னுடைய பழக்கம் ஒரு 60 65க்கு எழுதுவேன், பாஸ் பண்ணிடுவோம். அந்த ஒரு மிடில் லெவலில் இருந்துகிட்டு இருப்போம். ஒரு 15வது ரேங்க்லேருந்து 20வது ரேங்க்குள்ள டீச்சர்ட்ட அடி வாங்கிடக்கூடாது அப்படின்னு கேட்டகரிக்குள்ளே இருந்துட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு என்னன்னா, நான் சொல்லி கொடுத்து நிறைய பேர் போஸ்டிங் வாங்கியிருக்காங்க. ஐஏஎஸ் எக்ஸாம்லேருந்து, யூபிஎஸ்சி சர்வீஸ்லேருந்து, டெப்டி கலெக்டர்லேருந்து பல பேர் நீ சொன்னடா கேட்டடா நான் வந்து இதெல்லாம் எழுதுனேன், எனக்கு மார்க் போட்டாங்க அப்படி நிறைய பேர் இருக்காங்க. அப்போ எனக்கு ஒரு பொறாமை இருக்கும்ல. என்னைய பார்த்து பொறாமப்படுறாங்கன்னா நான் பேசுறேன்னு பொறாமப்படுறவங்க இருப்பாங்க. என்னால் எழுத முடியலன்னு எனக்கு சிலரை பார்த்து பொறாமையா இருக்கு. அப்போ நான் என்னைய வந்து எப்படி சொல்லிக்கிறேன், எனக்கு என்ன இருந்தாலும் இது உனக்கு இது இல்லைல்ல அப்படி நம்ம குறைச்சிக்கிட்டு தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இன்னைக்கு ஒரு 10 லட்சம் பேர் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்டா இருந்துக்கிட்டு நாம வந்து எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கும்போது, நம்ம இவ்வளவு ஜிகே தெரிஞ்சு வச்சிருக்கும் போது நமக்கு கிடைக்காத ஒண்ணு இந்த நாலேஜே இல்லாம ஒருத்தர் கிடைக்குது அப்படின்னம்னா கண்டிப்பா நமக்கு பொறாமை வரும். ஆனா அந்த பொறாமை நம்ம வந்து பட தேவையில்ல. ஏன்னா அந்த இடமும் அவ்வளவு எளிதானது கிடையாது. அங்க போறதுக்கு ஒரு பெரிய என்ட்ரி பேரியர் இருந்தது. அது இப்பதான் அது உடஞ்சிருக்கு. அதுவும் எவ்வளவு நாளைக்கு இப்படி இருக்கும், எந்த அளவுக்கு அது வந்து நமக்கு ஆக்சசிபிளா மாறும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாத ஒண்ணா இருக்கு. அப்ப நமக்கு முன்னாடி தெளிவான ஒரு இலக்குல நமக்கு என்ன இருக்கு. இன்னைக்கு நம்ம கையில புக் இருக்கா, இந்த கண்டிப்பா ரிசல்ட்டுக்கு அப்புறம் யாரும் பெருசா படிச்சிருக்க மாட்டீங்க. நம்ம கையில இருக்கிற புக் இருக்குல்ல, அதை எடுத்து படிச்சா தான் நமக்கு வந்து முன்னேற்றம். இன்னொன்னு சொன்னேன் நானு, சினிமா பின்புலத்திலிருந்து வந்த தமிழ்நாடு முன்னணியில் இருக்கு. மற்ற மாநிலங்கள் அரசியல்னா இப்படித்தான் வரணும்பா அப்படின்னு சொல்லக்கூடிய மாநிலங்கள் இங்க இருந்தா வரணும். இப்போ திரு கோபிநாத் ஐயா அவர் கூட சொல்லுவார், விஜய் டிவி கோபிநாத் கூட, லிட்ரஸி ரேட் கேரளா தமிழ்நாடு ரெண்டுல எது அதிகம்? கேரளா தான் அதிகம். டாக்டர்ஸ் வந்து எந்த ஸ்டேட்ல அதிகம்? தமிழ்நாட்டில் தான் அதிகம். கேரளாவில் நர்ஸ் அதிகமாக இருப்பாங்க. அப்போ வெறும் லிட்ரஸி ரேட் அப்படிங்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் வளர்ச்சிக்கு எது தேவையோ அதை மட்டும் தெளிவாக பண்ணக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. இப்போ மற்ற மாநிலங்களில் கம்பேர் பண்ணும்பொழுது இங்கே மட்டும் எப்படி வந்து இந்த மாற்றம் ஒரு பொருளாதார வளர்ச்சி மட்டும் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, மக்களுக்கு இருக்கக்கூடிய மனப்பான்மை இருக்குல்ல, ராமை ஆண்டாலும் ராவணை ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை அப்படின்ட்டு, யார் ஆண்டா என்னப்பா, எனக்கு நான் வேலை செஞ்சா தான் சாப்பாடு, எனக்கு இதுதான் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு யதார்த்த மனநிலையில ஓட்டு போடுறோம். அதுக்கப்புறம் நம்முடைய வேலையை நம்ம பார்க்குறோம், நம்மளை நாமளே பார்த்துக்கிற இயல்பு இருக்கு. மாநிலத்தினுடைய முன்னேற்றம் வளர்ச்சி அப்படிங்கிறது எங்க இருக்கு? ஜிஎஸ்டிபியில் இருக்கு. இப்போ தமிழ்நாட்டுடைய ஜிஎஸ்டிபி 35 லட்சம் கோடி அப்படின்னா 35 லட்சம் கோடியும் அரசு வேலை செய்து அரசு ஈட்டுவதில்லை. மக்களாகிய நாம் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள், அதற்கான பண மதிப்பு, அப்ப நம்ம செய்யற வேலை அதனுடைய மதிப்பு தான். அப்ப நம்மளும் வந்து பார்த்தோம்னா எல்லாத்தையுமே நம்ம ஏத்துக்கிறோம். அந்த ஒரு மனப்பக்குவம் நம்மள்ட்ட இருந்து இருக்குது. நம்ம வேலையை நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிடறோம். அப்ப அந்த இதில் எடுத்துக்கிட்டு இப்போவும் நம்ம வந்து பார்த்தோம்னா மாணவர்களாகிய நாம நமக்கு அப்படின்னு நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஓப்பன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு படிக்கிறது மட்டும்தான் இருக்குது. அப்போ நம்ம வந்து படிப்போம், நம்ம முன்னேறுவோம். சினிமாவும் அரசியலும் நமக்கு எந்த அளவுக்கு ஓப்பனாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்த ஜென்ரேஷன் நீங்கள் வந்து வீட்டில் சொல்லி வளங்க. உன்னுடைய லட்சியம் வந்து ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறதா இருக்கட்டும், நல்ல எம்எல்ஏவாரு, ஒரு நல்ல எம்பியாரு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம். அதுக்கு ஏதாவது வழி இருக்கா, வழி வருமா அப்படிங்கிறத பார்க்கலாம் தேவைப்பட்டா. ஏன்னா அதுக்கு 234 தான் சீட் இருக்குது, அது 5 வருஷத்துக்கு தான் இருக்கும். அப்போ அதோட நம்பர் லிமிட்டாக இருக்குது. நமக்கு வந்து பார்த்தோம்னா ஓரளவுக்கு நம்பர்ஸ் வந்து பார்த்தோம்னா குரூப் 4 குரூப் 2 அது மாதிரி ஓப்பனாக இருக்கும்போது லெட் அஸ் ப்ரிப்பேர் ஃபார் தட். நம்ம முன்னாடி நாம ஒரு அதிகாரத்தை அடைவதற்கோ, மக்களுக்கு சேவை செய்வதற்கோ, நமக்கான ஒரு அடையாளத்தை அடைவதற்கோ இந்த வழிதான் நமக்கு ஓப்பனாக இருக்கு. ஸோ தட் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது, நாம என்ன பண்ணுவோம், நம்ம படிக்கிறத படிப்போம், இந்த தடவை நம்ம வந்து வேலை வாங்குவோம், நம்மளை நம்ம செதுக்குவோம். யாரும் எதுக்கும் கவலைப்பட வேணாம். யாருக்கு எதுவும் சும்மா கிடைச்சிடாது. அப்படி சும்மா கிடைச்சிட்டாலும் அது நிலைக்காதுங்கிறத மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு ஏன்னா போன குரூப் 4க்கு அப்புறமா நமக்கு ஒரு விரக்தி வந்துச்சு. அது என்ன விரக்தி அப்படின்னு பார்த்தோம்னா, நான் கஷ்டப்பட்டு படித்தேன், எனக்கு கிடைக்கல, அந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃபா போயிடுச்சு. ஒருவேளை கொஸ்டின் ஈஸியாக இருந்தால் நான் உள்ளே போயிருந்திருப்பேன். அந்த எக்ஸாமில் வேலை வாங்கினவங்க எல்லாமே பியூர்லி அதிர்ஷ்டத்து மூலமாக வாங்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் அது உண்மை கிடையாது. நான் கவுன்சிலிங்க்கு போயிருந்தேன், நிறைய பேரை பார்த்தேன். அந்த எக்ஸாமில் இந்த குரூப் 4ல் போனதாக போஸ்டிங் வாங்கினவங்க, நான் ஏதோ சும்மா போய் எழுதுனேங்க, அந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப கஷ்டமானது, 5-6 வருஷமா படிக்கிறவங்களுக்கே வரல, எனக்கு கிளிக் ஆயிடுச்சுன்னு யாராவது ஒருத்தர் இருக்காங்களா? கிடையாது. அவங்க எல்லாருமே இந்த தடவை 150க்கு மேலே எடுத்து சர்வீஸ் வாங்கினவங்க. கட் ஆஃப் வந்து ஒரு 152 இருந்துன்னு வச்சுக்கோங்க.
அந்த 152 வாங்குற சர்வீஸ்க்குள்ள இருக்கிறவங்க 152லேருந்து 170க்குள்ள இருக்கவங்க எல்லாருமே ஈஸியான கொஸ்டின் கிடைச்சிருந்தா அவங்க 190 180 போட்டிருப்பாங்க. அப்ப நமக்கு வந்த கட் ஆஃபே எவ்வளவு இருக்கு, இறங்கி இருக்கு. அப்ப எதுவும் அங்க ஈஸியா வந்து கிடைச்சறது இல்ல. ஸோ எளிமையா ஒண்ணு கிடைக்காது, கிடைச்சாலும் அது வந்து நிலைக்காது. நமக்கு நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய வழி இது ஒண்ணுதான் இருக்கு. அந்த வழியை நோக்கி நம்ம வந்து போவோம். அதுல ஹார்ட் ஒர்க்கா ஸ்மார்ட் ஒர்க்கான்னு பார்க்கும்போது நம்ம ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணுவோம். அந்த ஸ்மார்ட் ஒர்க் தான் நம்ம என்ன பண்றோம், சிலபஸை பார்த்திருக்கோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்த்திருக்கோம், பிரிச்சு 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 எது தேவையோ அதை மட்டும் நம்ம கத்துக்கிறோம். அந்த மட்டும் நம்ம வந்து கரெக்டா வந்து பண்ணுவோம், வெற்றி அடைவோம். ஸோ தொடர்ந்து வெற்றி பாதையிலே நம்ம வந்து போயிட்டு இருப்போம். நம்ம வந்து மாற்றி அமைப்போம். நாளைக்கு பதவி ஏற்றுக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல, பதவி ஏற்றுக்கிட்டா அதை ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஆக்கிடுவோம். மே 7ஆம் தேதி பதவி ஏற்றுக் கொண்டார், முதல் கையெழுத்து போட்டு ஒரு வெற்றி பயணம் தொடங்கி வச்சாங்கன்னா வெற்றி பயணத்தை வந்து இங்கு தொடங்கி வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படிப்போம். அடுத்த கட்டத்தை நோக்கி வந்து நம்ம போவோம். ஸோ தொடர்ந்து நம்ம வந்து படிக்கலாம். தேங்க்யூ.